ஒருத்த வளர்ச்சி பிடிக்காம இவ்வளவு கேவலமாவடா பண்ணுவீங்க எப்பா. ரீசெண்டா ஃபேக் அலிகேஷன் ஒன்று நம்ம கிட்ட வேலை செஞ்ச ஒருத்தர் பண்ணிருப்பாரு, பார்த்திருப்பீங்க, மேபி பார்த்திருக்க மாட்டீங்க. பட் இருந்தாலும் இந்த வீடியோ எடுத்துக்காக்கனா இவ்வளவு கேவலமா ஒருத்தரால எப்படி முடியுது அப்படின்னு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தா ஸ்டுடியோல டாட்டூவை போட்டு அந்த டாட்டுக்கு வந்து நான் போட்டதா சொல்லிக்கிட்டேன். சோ அது ஆக்சுவலா போட்டதா அவங்க தான். ரீசெண்டா இவங்களுக்குள்ள ஒரு பெரிய சண்டையே போயிட்டு இருந்துச்சுங்க. இந்த கிடோ டாட்டூ ஆர்டிஸ்ட் போட்ட டாட்டூஸ்க்கு லீகலி யாரு ஓனர்னு தெரிஞ்சுக்க நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த கிடோ டாட்டூ ஆர்டிஸ்ட் ராஜேஷ் கிட்ட, அதாவது H2O டாட்டூ ஆர்டிஸ்ட் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காருங்க. இவங்களுக்குள்ள வந்த கருத்து வேறுபாடுனால கிடோ வெளியே வந்துட்டாரு. சரி, இப்போ கிடோ ராஜேஷ் கிட்ட ஒர்க் பண்ணும்போது போட்ட டாட்டூஸ் எல்லாமே காப்பிரைட் ப்ரொடெக்டடுங்க. ஏன்னா லீகலி எல்லாமே ஆர்டிஸ்டிக் ஒர்க்ஸ் குள்ள வந்துரும். ஒரு எம்ப்ளாயியா நம்ம ஒருத்தர் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம பண்ற எல்லா ஆர்டிஸ்டிக் ஒர்க்ஸுக்கும் நம்ம எம்ப்ளாயர் தான் காப்பிரைட் ஓனர். சோ இந்த கேஸ்ல பார்த்தோம்னா நம்ம H2O டாட்டூ ஆர்டிஸ்ட், அதாவது ராஜேஷ் தான் கிடோவோட எல்லா ஒர்க்ஸுக்கும் காப்பிரைட் ஓனர். சோ அவருக்கு தான் அதை கமர்ஷியலா எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு எல்லா பவரும் இருக்கு. ராஜேஷ் தாராளமா எல்லாமே நான் பண்ண டாட்டூஸ் அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்ணிக்கலாம். லீகலி அவருக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குங்க. இது ஏன்னா கிடோ ராஜேஷ் கிட்ட ஒர்க் பண்ண ஒரு எம்ப்ளாயி, ஒரு ஃபிக்ஸ்ட் ஒர்க்கிங் ஹார்ஸோட ஒரு ஃபிக்ஸ்ட் சேலரியில ஸ்டுடியோ செட்டப்ல ஒர்க் பண்ற ஒரு எம்ப்ளாயி. இப்போ ஏதாச்சும் தப்பு நடந்துச்சுன்னா கூட அந்த ஸ்டுடியோ ஓனர் ராஜேஷ் தான் பொறுப்புங்க. சரி, இப்போ நீங்க ஒரு ஆர்டிஸ்டா இருக்கீங்க. நீங்க பண்ற ஒர்க்ஸ் எல்லாத்தையும் மத்தவங்க ஓனர்ஷிப் எடுத்துக்காம இருக்க என்ன பண்ணலாம்னா, உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிமெண்ட்ல செப்பரேட்டா இந்த ஒரு சின்ன கிளாஸ் ஆட் பண்ணா போதுங்க. ஒன்னு, நான் செய்யற ஒர்க்ஸுக்கு நான் தான் ஓனர்னும், இல்ல நான் செய்யற ஒர்க்ஸுக்கு நானும் என்னோட எம்ப்ளாயரும் ஜாயிண்ட் ஓனர்னும் ஒரு கிளாஸ் செப்பரேட்டா இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இண்டிபெண்டா செப்பரேட் ஒர்க் ஸ்பேஸோட ஒர்க் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. அதுவும் இல்லைன்னா ஃப்ரீலான்சிங் பண்ணுங்க. அப்போ தாராளமா உங்க ஒர்க்ஸுக்கு நீங்க ஓனர்ஷிப் கிளைம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் செய்யற வேலைக்கு எம்ப்ளாயர் ஓனர்ஷிப் எடுத்துக்கிறது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க.